Hi friends, இன்னைக்கு வீடியோல ஒரு செம்மையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் சேமியால எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஏற்கனவே சேமியால ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். சோ இன்னைக்கு சேமியாவை எப்படி ஸ்பைசியா செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு பக்கெட் சேமியா, 2 பெரிய வெங்காயம், புதினா கொத்தமல்லி இலை, 2 தக்காளி, ரம்பலை, பட்டை, பச்சை மிளகா தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம், 2 முட்டை, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள். இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே ஒரு பக்கெட் சேமியாவுக்கு தான். அடுத்ததாக அடுப்பில் சட்டியை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கிராம்பு, பட்டை, ரம்பலை, பச்சை மிளகா 4ஐயும் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு கிளறிட்டே இருக்கணும். நார்மல் சட்டியில் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னே கொஞ்சம் அடி பிடிக்கும். நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தோன்னே அப்படியே வதக்கிட்டே இருங்க. பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் புதினா மல்லி இலையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா காரமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு சீரகத்தூள் சேர்க்குறேன். அந்த சீரகத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது நல்லா வதங்க தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 பக்கெட் சேமியாவுக்கு இப்போ நான் காட்டுற டம்ளர் அளவில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த சேமியா வேகிறதுக்கு. ஸோ தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது சேமியாவை ஆட் பண்ணணும். சேமியாவை இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தோடையும். கொஞ்சம் நேரம் இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி வற்றிக்கிட்டே வரும். தண்ணி நல்லா ஃபுல்லாக வற்றுறதுக்காக நம்ம அதை அப்படியே மூடி போட்டுடலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச 2 முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க.
இதில் தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி வரும். முட்டை வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். முட்டை பிடிக்கலன்னா சேர்க்க தேவையில்லை. முட்டை மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கனோ மட்டனோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கூட சேமியாவில் சேர்த்துக்கலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், முட்டையை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது நம்ம மூடியை திறந்து பார்த்தோன்னா நல்லா வற்றி இருக்கும் தண்ணி. அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.